உண்மை சம்பவம். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும்? தர்மம் தலையை மட்டுமல்ல, ஒரு நாட்டையே காப்பாற்றும். 1892ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவன் அவன். அவனுக்கு உற்றார் உறவினர் எவரும் இல்லை. தன்னுடைய படிப்பிற்கான கட்டணத்தை கட்டக்கூட அவனுக்கு வசதி இல்லை. அவனும் அவன் நெருங்கிய நண்பன் ஒருவனும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். பிரபல இசைக்கலைஞர் ஒருவரை வைத்து கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் இவர்கள் படிப்பிற்கு தேவையான நிதியை திரட்டுவது என்று முடிவானது. அதற்காக அந்த சமயத்தில் அமெரிக்காவிலும் ஏன் உலகம் முழுதும் உலக புகழ்பெற்று விளங்கிய போலாந்து நாட்டை சேர்ந்த பியானோ இசைக்கலைஞர் இக்னேசி ஜே பெட்ரோஸ்கை சந்தித்து தேதி கேட்டார்கள். அவரது மேனேஜரோ, சார் வருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு $2000 தர வேண்டும் என்று கூற இவர்களும் சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறார்கள். பெட்ரோஸ்கை வருவதாக சொன்னதே மிகப்பெரிய வெற்றி என்பதால் இவர்கள் அந்த நிகழ்ச்சியை சூப்பர் ஹிட்டாக்க முடிவு செய்து அள்ளும் பகலுமாக நிகழ்ச்சிக்காக திட்டமிட்டு உழைக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கான அந்த நாள் வந்தது. அந்த நாளில் எதிர்பாராத விதமாக நகரில் வேறு சில முக்கிய நிகழ்வுகள் இருந்தபடியால் எதிர்பார்த்தபடி டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை. ஆகையால் அரங்கம் நிரம்பவில்லை. அரும்பாடுபட்டு விழாவை ஏற்பாடு செய்த இவர்களுக்கு எப்படி இருக்கும்? மனதை திடப்படுத்தி கொண்டு பெட்ரோஸ்கையை சந்தித்து நடந்ததை கூறி நிகழ்ச்சியை ரத்து செய்துவிடலாம் என்கிறார்கள். ஆனால் பெட்ரோஸ்கை மறுத்து விடுகிறார். நான் திட்டமிட்டபடி நடத்தியே தீர்வேன் என்கிறார். ஒரு வழியாக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவரை சந்திக்கும் மாணவர்கள் அவரிடம் $1600 கொடுத்து, இதுதான் மொத்தம் வசூலான தொகை, மீதியுள்ள தொகைக்கு பின் தேதியிட்டு செக்கு கொடுத்து விடுகிறோம், கூடிய சீக்கிரம் அந்த கணக்கில் பணம் செலுத்தி விடுகிறோம், பெரிய மனதுடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி கெஞ்சியபடி அவரிடம் பணத்தையும் காசோலையும் கொடுக்க, அதை வாங்கி காசோலையை கிழித்து போடும் பெட்ரோஸ்கை அவர்கள் கொடுத்த தொகையை அவர்களிடமே கொடுத்து, நீங்கள் எனக்கு தர வேண்டிய கட்டணத்தை தர வேண்டாம், அதம் தள்ளுபடி செய்கிறேன், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள் என்கிறார். அவர்கள் கண்கள் கலங்கியபடி அவருக்கு நன்றி கூறுகின்றனர். நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வாடகை கொடுக்கக்கூட வசதியின்றி அந்த மாணவர்கள் சிரமப்படுவதை அறிந்து கொள்ளும் பெட்ரோஸ்கை அந்த தொகையும் இறுதியில் தானே செலுத்தி விடுகிறார். பெட்ரோஸ்கை மிகப்பெரிய செல்வந்தர். அவரை பொறுத்தவரை அது சாதாரண தொகைதான். ஆனால் அவருக்குள் இருந்த மனிதாபிமானத்தை அந்த சம்பவம் உணர்த்தியது. ஆனால் பெட்ரோஸ்கி, நான் உதவவிட்டால் இவர்களுக்கு வேறு யார் உதவுவார்கள்? இவர்களுக்கு உதவ நாம் ஒன்று புரிந்து போவதில்லை என்று கருதிய அந்த உதவியை செய்தார். ஆண்டுகள் உருண்டன. பெட்ரோஸ்கி காலப்போக்கில் மேலும் புகழின் உச்சிக்கு சென்று ஒரு கட்டத்தில் போலந்து நாட்டின் பிரதம மந்திரியாகவே ஆகிவிட்டார். மிக பெரும் தலைவராக விளங்கி நல்லாட்சி நடத்தி வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முதல் உலகப் போர் துவங்கிய காலகட்டம் அது. போலந்து நாடு போரின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமானது. போர் முடிவுக்கு வரும் தருவாயில் மக்கள் அனைத்தையும் இழந்து வறுமையில் உழன்றனர். எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. இது 1918ஆம் ஆண்டு. எப்படி நிலைமையை சமாளிப்பது? பசியோடு இருக்கும் தன் லட்சக்கணக்கான மக்களுக்காக யாரிடம் போய் உதவி கேட்பது? கலங்கி தவிக்கிறார் பெட்ரோஸ்கை. கடைசியில் அமெரிக்காவின் ஆபத்துகால உதவிக்குழு ஆராவை அணுகுகிறார். அமெரிக்கா ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரா. அதன் தலைவராக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர். இவர் பின்னாளில் அமெரிக்காவின் 31வது ஜனாதிபதியானார். பெட்ரோஸ்கை கேட்டுக்கொண்டதை அடுத்து அமெரிக்காவின் உதவிக்கரம் போலாந்துக்கு நீள அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவிலிருந்து போலந்து நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான டன்கள் உணவு தானியங்கள் மற்றும் மல்லிய பொருட்கள் அனுப்பப்பட்டன. அதன் மூலம் சுமார் 1 பில்லியன் போலாந்து மக்கள் பசியாற்றினர். ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலாந்து மக்கள் தப்பினர். பெட்ரோஸ்கை நிம்மதி பெருமூச்சு விட்டார். தான் கேட்டவுடன் தன் மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன் கணக்கில் அனுப்பி அவர்களை பட்னி சாவிலிருந்து காப்பாற்றிய அமெரிக்காவின் ஆபத்துகால உதவிக்குழுவின் தலைவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினார் பெட்ரோஸ்கை. ஹெர்பர்ட் ஹூவர் நேரில் சந்தித்து கண்கள் பணிக்க நன்றி தெரிவிக்கிறார். நோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது. நீங்கள் செய்த உதவியை தான் நான் உங்களுக்கு திருப்பி செய்தேன். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கல்லூரி மாணவர்கள் இருவருக்கு அவர்கள் ஃபீஸ் கட்டக்கூட உங்கள் நிகழ்ச்சியை இலவசமாக நடத்தி கொடுத்து உதவினீர்கள் அல்லவா? அந்த மாணவர்களில் ஒருவன்தான் நான் என்கிறார் ஹெர்பர்ட் ஹூவர். பெட்ரோஸ்கை கண்கள் கலங்கியபடி அவரை அணைத்துக் கொள்கிறார். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும் என்று ஒருவராலும் கூற முடியாது. தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டுக்கே பன்மடங்கு திரும்ப கிடைத்தது பார்த்தீர்களா? இந்த உலகில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். ஏனால் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. பலன் கருதாமல் பெட்ரோஸ்கை செய்த உதவி இது. ஆனால் காலத்தினால் செய்த உதவியாயிற்ற காலம் குறித்து வைத்து கொண்டது.
உண்மை சம்பவம் தர்ம சிந்தனை பற்றி அறவழியில் வாழ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகள் சொல்வதை கேட்பதில்லை, ஆனால் செய்வதை பார்ப்பார்கள்.